ஓநாய் குலச் சின்னம் ஜியாங் ரோங். தமிழில் சி. மோகன். ஒலி எவி மயிலா. அத்தியாயம் 3. மறுநாள் காலை அருமையான வானிலை அவர்களை வரவேற்று வாழ்த்தியது. குடில்களிலிருந்து வெளியேறிய சமையல் புகை வெண்மையான ஒல்லியான மரங்களைப் போல் உயர்ந்து எழுந்தது. அதன் மிக உயர்ந்த கிளைகளின் முனைகள் வானத்திற்குள்ளும் டெஞ்சருக்குள்ளும் துளையிட்டு சென்றன. ஆடுகளும் மாடுகளும் சாவகாசமாக அசை போட்டு கொண்டிருந்தன. குளிர்ந்த இரவு காற்றை சூரியன் விரட்டியடித்தது. விலங்குகளின் தோள்கள் மீதிருந்த உறைபனி அப்போதுதான் பனித்துணிகளாக மாறிக்கொண்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து அவற்றின் உடல்களில் இருந்து அது மேலெழுந்து மூடு பனியாக மாறியது. ஜென்சன் தன் பக்கத்து வீட்டுக்காரர் கோம்புவிடம் அவனுடைய ஆடுகளை அன்று மேய்க்கும்படி கேட்டுக்கொண்டான். ஒரு சமயத்தில் மந்தைக்கு சொந்தக்காரனாக இருந்த கோம்பு சந்தேகத்திற்கு ஆளாகி கண்காணிக்கப்பட்டான். ஆடுகளும் மேய்க்கும் உரிமை அவனிடம் இருந்து பறிக்கப்பட்டது. ஆனால் 4 பீஜிங் மாணவர்களும் அவர்களால் முடியாத பொழுது அவர்களுடைய விலங்குகளை கவனித்துக் கொள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொள்வார்கள். அதற்குரிய வேலை பலன்களை அவன் கஸ்மாயிடம் இருந்து பெற்றுக்கொள்ள வகை செய்யப்பட்டது. ஜென்னும் மற்றொரு மேய்ப்பானனுமான யாங்கியும் லேசான 2 சக்கர வண்டியை பூட்டி பில்ஜியின் குடிலை நோக்கி சென்றார்கள். ஜென்சனின் குடிலில் வசிக்கும் அவனுடைய வகுப்பு தோழனான யாங் பீஜிங்கின் மிகவும் மதிப்பு வாய்ந்த பல்கலைக்கழகம் ஒன்றில் பேராசிரியராக பணிபுரிபவரின் மகன். ஒரு சிறிய நூலகத்தின் அளவுக்கு அவர்களுடைய வீட்டில் புத்தகங்கள் இருந்தன. உயர்நிலைப் பள்ளியில் ஜென்னும் அவனும் புத்தகங்களை பரிமாறிக்கொள்வார்கள். படித்த பின்பு தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவார்கள். நல்ல நண்பர்கள். பீஜிங்கில் இருந்த பொழுது யாங் கூச்சமும் நாசூக்கான பாவமும் உள்ளவனாக அந்நியர்களை சந்திக்கும் பொழுது வெட்கப்படுபவனாகவும் இருந்தான். கடந்த 2 வருடங்களாக செம்மறியாட்டு கறியையும் மாட்டு இறைச்சி துண்டுகளையும் பாலாடை கட்டிகளையும் சாப்பிட்டு மங்கோலிய சூரியனின் வலிமையான கதிர்களின் வேக்காட்டில் ஒவ்வொரு பருவகாலத்தையும் கழித்த பிறகு மேய்ச்சல் நிலத்தின் வலிமை வாய்ந்த மகனாக அவன் உருமாற்றம் பெற்றதை யாருமே நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள். அவன் வந்திருந்த பொழுது நடை உடை பாவனைகள் எல்லாமும் போய் உள்ளூர் மேய்ப்பனைப் போலவே சூரிய ஒளியில் முகம் கருத்து காணப்பட்டான். ஜென்னை விடவும் யாங் அதிக உற்சாகம் அடைந்திருந்தான். எருதின் பின்புறம் சாட்டையால் அடித்துவிட்டு அவன் சொன்னான், கடந்த இரவு முழுவதும் நான் தூங்கவில்லை. அடுத்த முறை பில்ஜி உன்னை வேட்டைக்கு கூட்டிச் செல்லும் பொழுது நானும் கூட வரும்படி பார்த்துக்கொள். 2 நாள் முழுக்க நான் அங்கேயே படுத்து கிடக்க நேர்ந்தாலும் பரவாயில்லை. ஓநாய்கள் மக்களுக்கு நற்செயல்கள் புரிவதை முதன்முறையாக நான் இப்போதுதான் கேள்விப்படுகிறேன். பனியில் இருந்து ஒரு மான் உடலை நானே வெளியில் இருக்கும் வரை நான் அதை நம்பப் போவதில்லை. நாம் உண்மையிலேயே சிறு வண்டி நிறைய அவற்றை நம்மோடு கொண்டு வரப்போகிறோமா என்று வியப்புடன் கேட்டான். நான் உன்னிடம் பொய் சொல்வேனா? ஜென் புன்னகை செய்தான். அவற்றை தோண்டி வெளியில் எடுப்பது எவ்வளவு சிரமமான காரியமாக இருந்தாலும் சரி, நமக்கு சிறு வண்டி நிறைய தருவதாக பில்ஜி அப்பா உறுதியாக சொல்லியிருக்கிறார். நாம் அவற்றை புத்தாண்டுக்கான பொருட்கள், குடிலுக்கான நீண்ட தோள்கள் போன்றவற்றுக்கு பண்டமாற்று செய்து கொள்ளலாம் என்றான் ஜென். யாங் மிகவும் சந்தோஷமடைந்து எருதின் பின்புறம் அது கோபமாக முறைத்து பார்க்கும் வரை சாட்டையால் அடித்தான். ஓநாய்கள் மீதான உன்னுடைய 2 வருட கவர்ச்சிக்கு இப்போது பலன் கிடைக்க தொடங்கியிருக்கிறது என்றான் யாங். அவற்றின் வேட்டை உத்திகளை நானாக பார்த்து தெரிந்து கொண்டாக வேண்டும். ஒரு நாள் ஒரு நிஜமான சண்டையின் பொழுது அது கை கொடுக்கக்கூடும். நீ சொன்னது என்பது ஒருவித வடிவ மாதிரியாக இருக்கலாம். மேய்ச்சல் நிலத்தில் நீண்ட காலம் ஒரு நாடோடியாக வாழ நேரிட்டால் நீ எந்த இனக்குழுவை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, என்றாவது ஒரு நாள் நீ ஓநாய்களை வணங்கத் தொடங்கி விடுவாய். மேலும் அவற்றை உன் ஞான குருக்களாக ஏற்றுக்கொள்வாய். ஹன் இனத்தவர், உசூன் மக்கள், துருக்கியர், மங்கோலியர் மற்றும் பிற நாட்டினரிடம் இதுதான் நடந்தது. அல்லது அப்படித்தான் புத்தகங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சீனர்கள் இதற்கு விதிவிலக்கு. சீனர்களாகிய நம்மால் ஓநாய் குல சின்னத்தை வணங்காமலேயே பல தலைமுறைகளுக்கு இங்கு வாழ முடியும் என்பதை நான் உத்தரவாதமாக கூறுகிறேன். இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம் என்று ஜென் தன் குதிரையின் கடிவாளத்தை பிடித்தபடி சொன்னான். என்னையே உதாரணமாக எடுத்துக்கொள். 2 வருடத்திற்கு கொஞ்சமும் கூடுதலான இக்காலத்தில் ஓநாய்கள் என்னை வென்றுவிட்டிருக்கின்றன. ஆனால் மிக பெரும்பான்மையான சீனர்கள் குடியானவர்கள் அல்லது குடியானவர்களுக்கு பிறந்தவர்கள் என்று எதிர்வாதம் செய்தான் யாங். ஹான் இனத்தவர் விவசாய மனோபாவம் கொண்டவர்கள். அதை போக்குவது ஒருபோதும் முடியாது. ஒருவேளை அவர்களை இங்கே கொண்டு வந்தால் மேய்ச்சல் நிலத்தின் கடைசி ஓநாயின் தோலையும் உரிக்காமல் அவர்கள் விடமாட்டார்கள். நாம் விவசாய இனத்தைச் சேர்ந்தவர்கள். ஓநாய்களின் மீதான பயமும் வெறுப்பும் நம் எலும்புகளில் இருக்கிறது.
நாம் எப்படி ஓநாய்க்குல சின்னத்திடம் பெருமதிப்பு கொள்ள முடியும்? ஹேன் இனத்தவரான நாம் நம்முடைய உழவர் வாழ்க்கை முறைக்கு பொறுப்பேற்றிருக்கிற டிராகனையே வழிபடுகிறோம். நாம் வழிபடுகிற டிராகன் குல சின்னத்திடம் மட்டும்தான் நம்மை ஒப்பு கொடுக்க முடியும். இப்படியான மக்கள் மங்கோலியர்களைப் போல ஓநாய்களிடமிருந்து கற்றுக்கொள்ளவும் அவர்களை பாதுகாத்து கொள்ளவும் அவற்றை வணங்கவும் அதே சமயம் அவற்றை கொல்லவும் முடியும் என்று நீ எப்படி எதிர்பார்க்கிறாய்? மக்களுடைய குல சின்னத்தால் மட்டும்தான் அது டிராகனாக இருந்தாலும் சரி ஓநாயாக இருந்தாலும் சரி ஓர் இனத்துக்கு உரிய ஆன்மாவையும் குணநலனையும் எழுச்சி கொள்ள செய்ய முடியும். விவசாயிகளுக்கும் நாடோடிகளுக்கும் இடையேயான வேறுபாடு மிகவும் அதிகம். முன்னர் நாம் பறந்து விரிந்த சீன பெருங்கடலில் மூழ்கியிருந்த பொழுது அந்த வேறுபாடுகள் பற்றிய உணர்வு ஏதும் கொண்டிருக்கவில்லை. ஆனால் இங்கு வந்த பிறகு விவசாய பின்னணியில் இயல்பாகவே இருக்கிற பலவீனங்கள் வெளிப்படையாக தெரிகின்றன. நிச்சயமாக என்னுடைய தந்தை பிரசித்தி பெற்ற பேராசிரியர் என்றாலும் அவருடைய தாத்தாவும் என் அம்மாவுடைய பாட்டியும் குடியானவர்களே. அவனுடைய பேச்சின் சரடை பின்பற்றி ஜென் சொன்னான். பழங்காலத்தில் உலகத்தின் மீதான மங்கோலியர்களின் தாக்கம் ஹேன் இனத்தவரை விட மிக மிக அதிகம். மங்கோலியர்கள் ஹேன் மக்களை விட எண்ணிக்கையில் 1க்கு 100 என்ற விதத்தில் மிக அதிகமாக இருந்தனர். இன்றும் கூட மேற்கத்தியர்கள் நம்மை மங்கோலிய இன உறுப்பினர்கள் என்றே குறிப்பிடுகிறார்கள். நாமும் அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் குயின் மற்றும் ஹேன் பேரரசர்கள் சீனாவை ஒன்றுபடுத்திய பொழுது மங்கோலியர் என்ற வார்த்தை இல்லாமல் போனது. நாம் பெரும் சுவரை கட்டி எத்தகைய ஒரு சாதனை இது என கூவி உலகத்தின் மையம் நாம் என நமக்கு நாமே கருதி கொண்டோம். ஆனால் மேற்கத்தியரின் கண்களுக்கு சீனா என்பது பட்டு நாடு, பீங்கான் நாடு, தேயிலை நாடு என்பதாகவே தெரிகிறது. ரஷ்யர்கள் சிறிய கைதான், பழங்குடிதான் சீனா என்று எண்ணுகிறார்கள். அவர்கள் இன்று வரை சீனாவை கைடை என்றே அழைக்கிறார்கள். ஓநாய்களின் மீதான உன் கவர்ச்சி பெருமதியானது என்றே தோன்றுகிறது என்றான் யாங். அது தொற்றிக்கொள்ளக்கூடியது. இப்போதெல்லாம் நான் வரலாற்றினை படிக்கும் பொழுது காட்டு வாழ்க்கை சார்ந்த பழங்குடியினர் பற்றி அறியவும் ஓநாய்களோடு அவர்களுக்கு உள்ள தொடர்புகள் பற்றி தெரிந்து கொள்ளவுமே மனம் விளைகிறது. உன்னை நீயே பார். நீயே ஒரு மங்கோலியன்தான் என்ற நிலைக்கு நெருக்கமாக வந்துவிட்டாய். உனக்கு தேவையெல்லாம் ஓநாய் இரத்தத்தை உன்னில் பாய்ச்சுவதுதான். கலப்பினத்தவை எப்போதுமே ஒரு மிகச்சிறந்த உயிரினங்கள் என்றான் ஜென். மேய்ச்சல் நிலத்துக்கு வரும்படி என்னை நீ தூண்டிய பொழுது நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? நீ சொன்ன ஒரு விஷயம் என்னுள் இருந்த ஒளியை தொட்டுவிட்டது. நீ அதை மறந்திருப்பாய். அப்படித்தானே? இது நீ சொன்னது. மேய்ச்சல் நிலமானது மிக பரந்த தன்மையில் தொன்மையான பண்பாடுகளை கொண்டுள்ளது. அங்கு எல்லா இடத்திலும் சுதந்திரம் நிலவுகிறது. ஜென் குதிரையின் வேகத்தை சற்றே தளர்த்தி, நீ என் வாயினுள் வார்த்தைகளை திணிக்கிறாய் என்று நினைக்கிறேன். அவர்கள் சந்தோஷமாக சிரித்தார்கள். வண்டி செல்லும் பொழுது அதன் சக்கரங்களில் இருந்து பனி உருண்டு ஓடியது. மனிதர்கள், நாய்கள், வண்டிகள் ஒருங்கிணைந்து நாடோடிகளின் கொண்டாட்டத்தை போன்றதொரு காட்சியை பனியில் உருவாக்கினார்கள். கஸ்மாய் குழுவைச் சேர்ந்த ஒவ்வொரு உறுப்பினரும் 8 குடிகளில் வசிப்பவர்கள் அனைவருமே தங்கள் ஆட்களையும் வண்டிகளையும் அனுப்பியிருந்தார்கள். 8 வண்டிகளும் கம்பளிகள், கயிறுகள், மண்வெட்டிகள், மரப்பிடி கொக்கிகள் ஆகியவற்றால் நிரம்பியிருந்தன. ஒவ்வொருவரும் மேற்கொள்ளவிருக்கும் அசுத்தமான வேலைக்கு என்று மிக பழமையான அழுக்கான ஆடைகளையே அணிந்திருந்தனர். பழங்கால மங்கோலிய நாடோடிகள் யுத்தத்தின் எச்சங்களை அடையும் பொருட்டு யுத்த களத்தை துப்புரவு செய்வதை பின்பற்றும் பழங்குடியினராக மக்களும் நாய்களும் படு உற்சாகமாக காணப்பட்டனர். கம்பளி துணியால் சுற்றப்பட்டு ஒரு பிளாஸ்கில் இருந்த மதுபானம் அதை கொண்டு வந்தவிடமிருந்து எல்லோருக்கும் போய் சேர்ந்தது. அது பெண்களின் கைகளில் இருந்து ஆண்களின் வாய்க்குள் சென்றது. காற்றை நிரப்பியது இசை. மங்கோலிய நாட்டுப்புற பாடல்கள், வாழ்த்து பாடல்கள், யுத்த கீதங்கள், குடிப்பாடல்கள், காதல் பாடல்கள் மடை திறந்து விடப்பட்டன. அங்கிருந்து 40 அல்லது 50 மங்கோலிய நாய்கள் குழந்தைகள் போல் நடித்தன. அவை வண்டிகளை சுற்றி ஓடித் திரிந்தும் அசுத்தத்தில் உருண்டு பிறண்டும் விளையாட்டாக சண்டையிட்டு கொண்டும் சாகசங்கள் செய்தும் அந்த அரிய சந்தோஷமான சம்பவத்தில் தலை சுற்றுகிற அளவுக்கு ஆடி கழித்தன. ஜென்சென்னும் குதிரை மேய்ப்பாளர்களான பட்டுவும் லாம்ஜாவும் இன்னும் 5-6 மாடு மற்றும் ஆடு மேய்ப்பர்களும் பேல்தியை சுற்றி பழங்குடி தலைவர்களுக்கான மெய்காப்பாளர்கள் போல நின்று கொண்டிருந்தார்கள். அகன்ற முகமும் நேரான மூக்கும் துருக்கிய கன்னங்களும் கொண்ட லாம்ஜாவ் பில்ஜியிடம் சொன்னான், எந்த ஒரு இடத்திலும் துப்பாக்கி சுடுவதில் நான் வல்லவன். ஆனாலும் உங்களுக்கு நான் சமமாக முடியாது. ஒரு குண்டு கூட சுடாமல்
நம் குழுவைச் சேர்ந்த ஒவ்வொரு குடும்பமும் மிக தாராளமாக புத்தாண்டு விடுமுறையை கொண்டாட நீங்கள் வழி செய்திருக்கிறீர்கள். உங்களிடம் வேலை கற்றுக்கொள்ளும் உதவியாளனான நம் ஹேன் நண்பர் ஜென்சனை மட்டுமல்ல, உங்களுடைய பழைய மங்கோலிய உதவியாளர்களையும் நீங்கள் மறக்கவில்லை. ஓநாய்கள் இங்கு தங்கள் தாக்குதலை நேற்று நிகழ்த்தும் என்று நான் கொஞ்சமும் கருதவில்லை. முதியவர் அவனை கோபமாக பார்த்தார். எதிர்காலத்தில் நீ வெற்றிகரமாக ஒரு வேட்டையை நடத்தி முடித்திருக்கும் பொழுது முதியவர்களையும் குழுவில் உள்ள பீஜிங் மாணவர்களையும் மறந்துவிட வேண்டாம். எவருக்கும் நீ இறைச்சி கொடுத்து நான் ஒருபோதும் பார்த்ததில்லை. நீ ஜென்சனுக்கு ஒரு மான் காலை கொடுத்தது கூட அவன் உன் குடிலுக்கு வந்ததால்தான். நம்முடைய விருந்தினர்களை உபசரிக்கும் விதம் இதுதானா? நாங்கள் இளைஞர்களாக இருந்த பொழுது வருடத்தின் முதல் மான் எப்பொழுதுமே வயதானவர்களுக்கும் விருந்தினர்களுக்கும் ஆனது. மூதாதையர்களால் நமக்கு கையளிக்கப்பட்ட வரைமுறைகளை இன்றைய இளைஞர்கள் மறந்துவிட்டார்கள். பயன்ஹோபி சமூகத்தின் மிகச்சிறந்த வேட்டைக்காரனான புகேயின் சாதனையை முறியடிக்க நீ இன்னும் எவ்வளவு ஓநாய்களை கொன்றாக வேண்டும்? நீ உன் பெயரை செய்தித்தாளில் பார்க்க விரும்புகிறாய், வானொலியில் கேட்க விரும்புகிறாய், நீ பரிசு பெற வேண்டும், அப்படித்தானே? ஓநாய்களை முற்றிலுமாக அழிக்கும் வகையில் நீ வேட்டையாடினால் நீ இறந்த பிறகு உன்னுடைய ஆன்மா எங்கு போகும் என்று நினைக்கிறாய்? ஹேன் இனத்தவரைப் போல நிலத்தில் ஒரு குழிக்குள் புதைக்கப்பட விரும்புகிறேன் என்று மட்டும் என்னிடம் சொல்லாதே. அங்கு புழுக்களும் பூச்சிகளும் உன்னை தின்ன வேண்டுமென நினைக்கிறாயா? நீ அப்படி செய்தால் உன்னுடைய ஆன்மா ஒருபோதும் டெஞ்சரை போய் சேராது. அவனுடைய நரிமுடி தொப்பியின் பின் வளைவை தொட்டபடி, பட்டு உங்கள் சொந்தக்காரன். நீங்கள் என்னை நம்பாவிட்டாலும் அவனை நம்பித்தான் ஆக வேண்டும். மிகப்பெரிய வேட்டைக்காரனாக ஆகும் ஆர்வமேதும் எனக்கு இருக்கிறதா என்று அவனையே கேளுங்கள். மங்கோலிய பிரிவைச் சேர்ந்த ஒரு பத்திரிகையாளன் அன்றொரு நாள் என்னை சந்திக்க வந்தான். பட்டுவும் அப்போது என் கூட தான் இருந்தான். அப்போது நான் எண்ணிக்கையை பாதியாக குறைத்து சொன்னேனா இல்லையா என்று அவனையே கேளுங்கள். அது உண்மையா என முதியவர் திரும்பி மகனிடம் கேட்டார். ஆம் என்று பதில் சொன்னான் பட்டு. ஆனால் அந்த மனிதன் இவரை நம்பவில்லை. பொருள் கொள்முதல் பிரிவினரிடம் எவ்வளவு ஓநாய்த்தோள்களை லாம்ஜாவ் அவர்களிடம் விட்டிருப்பதாக கேட்டான். வாங்கும் பொருட்களுக்கு அவர்கள் கணக்கு வைத்திருப்பது உங்களுக்கு தெரியும். பத்திரிகையாளன் அவனிடம் போய் சேர்ந்ததும் புகையை லாம்ஜாவ் நெருங்கிவிட்டதாகவும் அதற்காக பயந்து போயிருக்கும் லாம்ஜாவ் அவனுடைய தோள்களை பிறரை விற்றுத்தரும்படி கேட்பதாகவும் அறிவித்து விட்டான். முதியவர் தன் வெறுப்பை வெளிக்காட்டினார். நீங்கள் இருவரும் ஓநாய்களை அடிக்கடி கொள்கிறீர்கள். இந்த புல்வெளியில் எவரையும் விட அதிக கொலைகள் செய்திருப்பது நீங்கள்தான். பட்டு தன் தரப்பு நியாயத்தை முன்வைத்தான். எங்கள் குதிரைகளுக்கான மேய்ச்சல் இடம் புற மங்கோலியாவின் எல்லைக்கு மிக அருகில் இருக்கிறது. அங்குதான் பெரும்பாலான ஓநாய்கள் இருக்கின்றன. நாங்கள் அவற்றை வேட்டையாடாவிட்டால் அவை இன்னும் அதிக எண்ணிக்கையில் எல்லை கடந்து வந்துவிடும். பெரும்பாலான குதிரை குட்டிகள் உயிர் வாழ முடியாது. நீங்கள் இருவருமே இங்கு ஏன் இருக்கிறீர்கள்? மந்தையின் பொறுப்பை நீ சாங் சியோங்கிடம் ஒப்படைக்க கூடாதா? ஓநாய்கள் இரவில் வருகின்றன. அதனால் அந்த நேரம் அவனை நாங்கள் விடுவித்து விடுகிறோம். நாங்கள் விரைவாக வேலை செய்வோம் என்பதால் இப்போது நாங்கள் வந்திருக்கிறோம் என்றான் பட்டு. பனிக்கால சூரியன் வானில் மிக தாழ்வாக பூமிக்கு அருகில் நிலைத்து விடுவதைப் போல அமைந்திருந்தது. நீல வானம் வெண்மையாகி இருந்தது. தரையில் படிந்திருந்த பனி உருகத் தொடங்கி ஒளிரும் கண்ணாடி போலாகியது. மனிதர்களிடமும் நாய்களிடமும் வண்டிகளிடம் ஆவியுருவிலான வடிவங்கள் தோன்ற ஆரம்பித்திருந்தன. ஆண்கள் தங்கள் சூரிய கண்ணாடிகளை போட்டுக்கொண்டார்கள். பெண்களும் குழந்தைகளும் தங்கள் ஆடைகளின் முனைகளால் கண்களை மூடிக்கொண்டார்கள். மாடு மேய்ப்பர்களில் சிலர் சூரிய குருட்டு நோயினால் பாதிக்கப்பட்ட தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள். ஆனால் அவர்கள் சரியான நேரத்தில் மூடிக்கொள்ளாததால் கண்களில் இருந்து நீர் வழிந்தோடியது. மறுபக்கம் பெரிய நாய்கள் கண்களை விரித்து தாவிச் செல்லும் முயல்களை கண்காணித்தன. அல்லது சற்று முன்பாக பனியில் தடங்களை பதித்து சென்றிருக்கிற பாதையின் ஓரமாக மோப்பம் பிடித்து கொண்டிருந்தன. தாக்குதல் நடந்த வளைவு பகுதியை நாய்கள் நெருங்கிய பொழுது சரிவில் புதிதாக ஏதோ ஒன்றை கண்டுபிடித்தன. கட்டுக்கு அடங்கா வெறியோடு குறைத்தபடியே அதை நோக்கி அவை ஓடின. ஓநாய்கள் விட்டு சென்ற மான் உடல்களை இன்னமும் பசியோடு இருந்த நாய்கள் குதறிக்கொண்டிருந்தன. ஆனால் பில்ஜியின் பார் மற்றும் அக்குழுவைச் சேர்ந்த சில வேட்டை நாய்கள் பனி பள்ளத்தாக்கை நோக்கி ஓடி எத்தனை நாய்கள் அத்தாக்குதலில் ஈடுபட்டிருந்திருக்கும்? எவ்வளவு வலிமையான கூட்டமாக அது இருந்திருக்கும்? எந்த தலைமை ஓநாயின் கீழ் அவை செயல்பட்டிருக்கும் என்பதை கண்டறிவதில் ஈடுபட்டன. ஓலோன்புலாக் ஓநாய்களின் வாசனையை அவை அறியும். அதே போல அவற்றின் வாசனையை ஓநாய்கள் அறியும். அதன் கழுத்தில் உள்ள மயிர் சிலிர்த்து நிற்பதில் இருந்து அது ஒரு பெரிய கூட்டம்தான் என்பது நிச்சயம் என்றார் முதியவர் பில்ஜி.
குதிரையாட்கள் வேட்டை களத்துக்குள் நுழைந்ததும் அந்த இடத்தை நோட்டம் விட்டார்கள். சரிவில் கிடந்த பெரும்பாலான மான்களின் உடல்களில் எஞ்சியிருந்தவை தலைகளும் சிதறிக் கிடந்த எலும்புகளும் தான். பனியில் படிந்திருந்த தடங்களை சுட்டிக்காட்டி, இரவில் இங்கு சில வந்திருக்கின்றன என்றார் பில்ஜி. பிறகு அவர் உதிர்ந்து கிடந்த சாம்பல் நிறமூடிய மஞ்சள் மயிர் கற்றைகளை காண்பித்து, ஓநாய் கூட்டங்களுக்கு இடையே இங்கு சண்டை நடந்திருக்கிறது. பெரும்பாலும் எல்லைக்கு மறுபக்கம் உள்ள ஓநாய் கூட்டமாக அவை இருக்கலாம். மானின் வாசனை அவற்றை இங்கு இழுத்து வந்திருக்கலாம். அங்கு நிலவும் உணவு பற்றாக்குறை காரணமாக அவை எப்போதையும் விட மிக மூர்க்கமாக வெளிப்பட்டிருக்கும். குதிரை ஆட்கள் ஒரு வழியாக சரிவின் முகட்டை வந்தடைந்தார்கள். அங்கு அவர்கள் ஏதோ கணக்கிலடங்கா பொக்கிசத்தை கண்டுவிட்டவர்களாக பைத்தியத்தைப் போல ஆனந்த கூச்சலிட்டார்கள். அவர்கள் தங்கள் தொப்பிகளை சுழற்றி வண்டிகளை நோக்கி ஆட்டினார்கள். கஸ்மாய் தன்னுடைய பார வண்டியில் இருந்து கீழே குதித்து எருதின் கடிவாள கயிறை பிடித்தவாறு துரிதமாக நடை போட்டாள். மற்ற பெண்களும் அவ்வாறே செய்தனர். வண்டிகள் லேசாகிவிட்டதால் எருதுகள் வேகமெடுத்து சென்றன. லாம்ஜா கீழே தென்பட்ட காட்சியை பார்த்ததும் அவனுடைய கண்கள் பிதுங்கி வெளியே வந்துவிடும் போல் ஆயின. ஹோ என ஆச்சரியத்தில் கூவினான். இவ்வளவு மான்களை வீழ்த்த பெரிய ஓநாய் கூட்டம் தேவைப்பட்டிருக்கும். போன வருஷம் 30 மான்களை வீழ்த்துவதற்குள் நாங்கள் 20 குதிரை மேய்ப்பர்கள் படாத பாடுபட்டு விட்டோம். பில்ஜி குதிரையின் மீது அமர்ந்தபடியே கடிவாளத்தை இறுக்கி பிடித்து தன்னுடைய தொலைநோக்கியை எடுத்து பனிப்பள்ளத்தாக்கையும் சுற்றியிருக்கும் மலைகளையும் பார்த்தார். எல்லோரும் குதிரையில் இருந்தபடியே சுற்றிலும் பார்த்தார்கள். அவர் என்ன சொல்லப் போகிறார் என்பதை கேட்பதற்காக காத்திருந்தார்கள். ஜென் தன்னுடைய தொலைநோக்கியால் சரிவை பார்த்தான். எண்ணிலடங்கா மான்கள் பனி பள்ளத்தாக்கில் புதையுண்டிருந்தன. பழங்கால படை வீரர்கள் புதைக்கப்பட்ட இடமாகவும் அது இருந்திருக்கக்கூடும். பனி பள்ளத்தாக்கின் மையப்பகுதி ஓரளவு மென்மையாக இருந்தது. பனியாலும் பனிக்கட்டியாலும் மூடப்பட்ட மலை ஏரியைப் போல் அது காணப்பட்டது. ஏரியை சுற்றியிருந்த சரிவான பகுதியில் 10-12 மான் உடல்கள் தென்பட்டன. ஆனால் ஏரியில் 7-8 மஞ்சள் புள்ளிகள் மிதந்து கொண்டிருந்த காட்சி அதிர்ச்சி அளிப்பதாக இருந்தது. அவை பனியால் விழுங்கப்படாமல் இருப்பதை ஜென் உணர்ந்தான். அதை சுற்றிலுமாக சிறிய பெரிய குழிகளான பகுதியின் மூலம் மான்கள் மூழ்கியிருப்பது வெளிப்பட்டது. நீர் ஏரிகளைப் போல அல்லாமல் பனியேரிகள் போல மூழ்கிய பலிகளின் இடத்தை காட்டக்கூடியது. வண்டிகள் நெருக்கமாக வரும் அளவுக்கு நீயும் சிலரும் சேர்ந்து பனியை அகற்றுங்கள் என்றார் பில்ஜி பட்டுவிடம். பிறகு அவர் ஜென்சன் மற்றும் லாம்ஜாவுடன் ஏரியின் முனைக்கு சென்றாள். நீங்கள் ஒரு அடி எடுத்து வைப்பதற்கு முன்பு மான் மற்றும் ஓநாய் தடங்கள் தெரிகிறதா என்று பார்த்து கொள்ளுங்கள். புல் இல்லாத இடத்தில் அடி எடுத்து வைக்க வேண்டாம். அவர்கள் சரிவின் கீழாக மிகுந்த கவனத்துடன் தங்களது குதிரைகளை செலுத்தினார்கள். பனியின் ஆழம் அதிகரித்து கொண்டே போனது. புல் சரியாக புலப்படவில்லை. அவர்கள் இன்னும் கொஞ்சம் நகர்ந்தார்கள். அதன் மேற்தளத்தில் உணவு உண்ண பயன்படுத்தும் குச்சி முனையின் தடிமனுக்கு குழிகள் காணப்பட்டன. ஒவ்வொரு குழியின் நடுவிலும் காய்ந்த மஞ்சள் புல் தண்டு விரைப்பாக நீண்டு கொண்டிருந்தது. டெஞ்சர் ஓநாய்களுக்காக இந்த குழிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. இவை இல்லாவிட்டால் எவ்வளவு ஆழமான பனியில் இறந்து போன தங்கள் பலிகளின் வாசனையை அவை எப்படி கண்டுபிடிக்க முடியும் என்றார் பில்ஜி. ஜென் சிரித்தபடியே தலையாட்டினான். குழிகளும் புல் தண்டுகளும் பாதுகாப்பான அறிகுறிகள். இன்னும் சில எட்டுக்கள் சரிவின் கீழாகச் சென்றதும் அவர்கள் மறைந்து விட்டார்கள் என்றாலும் மான் மற்றும் ஓநாய்த்தனங்கள் இன்னும் அங்கிருந்தன. கடைசியாக மேற்கொண்டு குதிரைகள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்ட போது ஆட்கள் குதிரையில் இருந்து இறங்கி கெட்டியான மேற்பகுதியை உடைத்து கொண்டு ஆழமான பனியினுள் இறங்கினார்கள். அவர்கள் நின்று திரும்புவதற்கு என்று தளம் ஒன்றை கண்டுபிடிப்பதற்காக சிரமப்பட்டார்கள். ஜென்சனின் பாதத்துக்கு பக்கத்தில் கடினமாக இருந்த பனிப்பாறையில் அரைக்குறையாக தின்னப்பட்ட மான் ஒன்று ஒரு கோணத்தில் கிடந்தது. மானுடைய வயிற்றை சுற்றிலும் உறைபனிப்புற்கள் காணப்பட்டன. அதை ஒட்டியிருந்த பகுதியில் 30 அல்லது 40 மான்கள் அகப்பட்டு அரைக்குறையாக தின்னப்பட்ட நிலையில் கிடந்தன. ஓநாய்கள் அந்த அளவு தூரம் வரை சென்றிருப்பதை ஜென் கண்டான். ஜென்சன் அவன் அதுவரை கண்டிராத பரிதாப காட்சியை அப்போது பார்த்தான். அவனுக்கு சுமார் 100 அடி தூரத்தில் 8 அல்லது 9 இளம் மான்கள் நடுங்கியபடி ஏரியில் நின்று கொண்டிருந்தன. அவற்றை சுற்றிலும் பனியில் குழிகள் தென்பட்டன. பிற மான்கள் அங்கு புதையுண்டிருந்தன. எஞ்சி உயிர் வாழ்ந்திருந்த இளம் மான்களும் அவை நின்று கொண்டிருந்த மிகச் சிறிய
கடினமான பனிப்பாறை போன்ற பகுதி எந்த நேரமும் உடைந்து சிதறிவிடக்கூடும் என்ற அச்சத்திலேயே நகராமல் இருந்தன. வேறு சில மான்களும் ஒல்லியான கால்கள் பனியில் புதையுண்டு இருக்க அவற்றின் உடல்கள் கெட்டியான பனி அடுக்கின் துணையோடு இருந்து கொண்டிருந்தன. அவை நகர முடியாதபடி இன்னும் உயிரோடு இருந்தன. மேய்ச்சல் நிலத்தின் அதிவேக சுதந்திர ஜீவன்களான அவை பசியோடும் குளிரோடும் நகர முடியாதபடி சாவின் கடைசி வேதனையில் அவதிப்பட்டு கொண்டிருந்தன. ஆனால் பனிக்கு மேலாக வரிசையாக மான் தலைகள் மட்டும் நீட்டிக்கொண்டிருக்க அவற்றின் உடல்கள் முழுவதுமாக மூழ்கிப் போயிருந்த காட்சிதான் மிகவும் இதயத்தை நொறுக்குவதாக இருந்தது. அவை சிறு பாறைகளின் மீது நின்று கொண்டிருக்கலாம், அல்லது ஒருவேளை மான்களின் சடலங்களின் மீதே நின்றிருக்கலாம். அவற்றின் வாய்கள் அசைவதை, உதவி கேட்டு கதறுவதை, சத்தம் ஏதும் வழியில் வராவிட்டாலும் தன்னுடைய தொலைநோக்கியின் துணையால் ஜென்னால் பார்க்க முடிந்தது. இறுகிய மேற்தளம் ஐஸ் கட்டியைப் போல ஒளிர்ந்தது. அது அழகியதுதான் என்றாலும் வஞ்சகமும் கொடும் குணமும் கொண்டது. மேய்ச்சல் நிலத்தை பாதுகாக்கும் பயங்கரமான மறைந்திருக்கக்கூடிய ஆயுதமும் ஆகும். பனிக்காலத்திய பனிப்புயலும் சூரியனும் உருவாக்கியிருப்பதே இந்த கெட்டியான தளம். நிலத்தின் ஊடாக அடித்துச் செல்லும் காற்று ஒரு சலிப்பானைப் போல தூள் போன்ற பனியை நீக்கிவிட்டு அடர்த்தியான தரை விரிப்பை விட்டுச் செல்கிறது. அதுவே பனியாலான ஒரு நிலவெளியை உருவாக்குகிறது. காற்று இல்லாத காலை பொழுதுகளில் நடு பகல் வரை சூரிய ஒளியின் தீவிர கதிர்வீச்சுகளினால் பனி உருகத் தொடங்குகிறது. பிற்பகலின் குளிர்ந்த காற்று மீண்டும் அதை உறைய வைக்கிறது. பலமுறை பனிப்புயல் அடித்த பிறகு 3 அங்குல பனிப்பாறை உருவாகிறது. பனிக்கட்டியும் பனியும் சேர்ந்த கலவையான அது பனியை விட கெட்டியாகவும் பனிக்கட்டியை விட எளியில் உடைந்து நொறுங்கக்கூடியதாகவும் அமைந்திருக்கும். அது மென்மையானதாகவும் வழுக்கும் தன்மையும் கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் அதன் ஆழத்தின் மட்டமும் சமமற்று இருக்கும். மிகவும் கெட்டியான பகுதி ஒரு மனிதனை தாங்கக்கூடியது. அதன் சில பகுதிகள் மங்கோலிய மான்களின் கொம்புகளில் கூட துளைக்க முடியாதது. படு பயங்கரமான அந்த காட்சி ஜென்னை நடுங்கச் செய்தது. பனிக்கு வெளியே வந்துவிடக்கூடிய மான்கள் எல்லாவற்றையும் ஓநாய்கள் இழுத்துச் சென்றதால் ஏற்பட்டிருந்த கால்வாய்கள் சூழ்பனிப்பகுதியின் விளிம்புகள் வரை நீண்டிருந்தன. உள் உறுப்புகளும் தேர்ந்த கரிப்பகுதிகளும் மட்டுமே தின்னப்பட்டிருந்தன. மற்றவையெல்லாம் கழிக்கப்பட்டவைகளாக விடப்பட்டிருந்தன. மனிதர்களும் நாய்களும் நெருங்கி வந்து கொண்டிருப்பதை நிச்சயம் ஓநாய்கள் அறிந்து அவசர அவசரமாக அங்கிருந்து நீங்கியிருக்க வேண்டும். ஏனெனில் அவை விட்டு விலகிய இடங்கள் இன்னும் முழுமையாக உறைந்திருக்கவில்லை. பனிக்களத்தில் மங்கோலிய ஓநாய்கள் அற்புதமான சண்டைக்காரர்கள். சண்டையின் எல்லைகளை முழுவதுமாக அறிந்திருக்கும் ஆற்றல் பெற்றவை. மிகவும் ஆழமான பனிப்பகுதியில் அதன் மேலாகவும் அதற்குள் புதையுண்டும் இருந்த மான்களை அவை பொருட்படுத்தவில்லை. பாதுகாப்பான இந்த பகுதிக்கு வெளியே நன்றாக பரிசோதித்து பார்த்ததில் இழுத்துச் செல்லப்பட்ட ஒரு தடம் கூட இல்லை. பனிக்கு வெளியே இழுத்துச் செல்லப்பட்ட மான்கள் பெரிய ஓநாய் கூட்டங்கள் பலவற்றுக்கு தீனியாக அமையக்கூடியவை. புறக்கணிக்கப்பட்ட உறைந்த உடல்கள் வரவிருக்கும் இளவேநீர் காலத்தில் அவற்றுக்கு சுவையான உணவாக அமையவிருப்பவை. இந்த மிகப்பெரிய பனி பள்ளத்தாக்கும் பனி ஏரியும் ஓநாய் கூட்டத்தின் இயற்கையான குளிர்பதன சேமிப்பு கிடங்காக செயல்படுகிறது. ஊலான் புலாக் முழுவதும் ஓநாய்களுக்காக பனிக்கட்டி மற்றும் பனியாலான சேமிப்பிடங்கள் நிறைய இருக்கின்றன என்றார் முதியவர் பில்ஜி. இது மிகப்பெரியது, அவ்வளவுதான். வரும் வருடத்தில் பசியில் வாடாமல் இருப்பதற்காக ஓநாய்கள் இது போன்ற பல இடங்களில் தாங்கள் கொன்றவற்றை அவ்வப்போது சேமித்து வைக்கின்றன. இளவேநீர் காலத்தில் ஓநாய்களின் உயிரை காப்பாற்றும் உணவாக உறைந்து கிடக்கும் இந்த மான்களின் இறைச்சி அமையும். வாழ்ந்து கொண்டிருக்கும் மிக ஒல்லியான மான்களின் கொழுப்பை விடவும் அவை சேமித்து வைத்திருப்பவை மிக கூடுதலாக இருக்கும். முதியவர் ஒரு துளையை சுட்டிக்காட்டி சிரித்தபடியே சொன்னார். இங்கிருக்கும் ஓநாய்களுக்கு எப்படி வாழ்வது என்று உண்மையிலேயே தெரியும். நாம் அவற்றுக்கு இணையில்லை. ஒவ்வொரு வருடமும் பனிக்காலத்தில் இலையுதிர்கால சேமிப்பு தீர்வதற்கு முன்பாக மேய்ப்பர்கள் தங்கள் மாடுகளையும் ஆடுகளையும் வெட்டி இறைச்சிகளை சேமிப்பில் வைத்திருப்பார்கள். பனிக்காலம் முடியும் வரை அவை அவைகளுக்கு போதுமானதாக இருக்கும். இது ஓநாய்களிடமிருந்து அவர்கள் கற்றுக்கொண்டதுதான் என்றார் முதியவர். பார் மற்றும் பிற நாய்கள் உயிரோடு இருக்கும் மான்களை பார்த்ததும் அவற்றின் வேட்டை உணர்வு துடித்து எழுந்தது. அவற்றை நோக்கி அவை வேகமாக ஓடின. ஓநாய்களின் பாதத்தடங்கள் முடிவடைந்திருந்த இடத்தை அடைந்ததும் அவை அப்படியே நின்றுவிட்டன.
அவற்றை கொல்ல முடியாத நிலையில் கழுத்துக்களை நீட்டி மான்களின் திசை நோக்கி வெறியோடு குரைத்தன. வண்டிகள் மேட்டில் இருந்து இறங்கி வருவதற்கு வசதியாக குழுவினர் ஒரு பாதையை தோண்டியிருந்தனர். முன்னால் வந்த வண்டி மேற்கொண்டு செல்ல முடியாத ஓரிடத்தை அடைந்ததும் நின்றது. தொடர்ந்து வந்த வண்டிகளும் அதன் பின்னால் வரிசையாக நின்றன. அதில் இருந்து ஆட்கள் வெளியேறி அவர்களை சுற்றிலும் இருந்த பனியை வண்டியில் இருந்து பொருட்கள் எடுப்பதற்கு ஏதுவாக அகற்றினர். ஆட்கள் அனைவரும் பில்ஜியை நோக்கி நடந்தார்கள். மேற்கு பக்கமாக பனி எவ்வளவு கெட்டியாக உறைந்திருக்கிறது என்பதை பாருங்கள் என்றார் அவர். அங்கு குழிகள் அவ்வளவாக இல்லை. ஆனால் அங்கு மான்கள் சென்றதற்கான பாதைகள் வெகுவாக இருக்கின்றன. அப்படியானால் அப்பகுதியில் இருந்து அந்த அளவு மான்கள் வெளியேறியிருக்கின்றன என்று பொருள். ஆடு மேய்ப்பானாகிய சஞ்சாய் சிரித்தபடியே, சமயங்களில் ஓநாய்களும் தப்பு கணக்கு போட்டு விடுகின்றன. தலைமை ஆண் ஓநாய் 4-5 ஓநாய்களை இந்த பக்கம் அனுப்பி இந்த வழியை மூடியிருந்தால் அவ்வளவு சுலபமாக அந்த மான்கள் தப்பியிருக்க முடியாது என்றான். பில்ஜி வெறுப்பை வெளிப்படுத்தும் வகையில் சப்தம் எழுப்பினார். நீ தலைமை ஓநாயாக இருந்திருந்தால் பசியிலேயே செத்து போயிருப்பாய். ஒரே சமயத்தில் எல்லா மான்களையும் கொன்றுவிட்டால் அடுத்த வருடம் நீ எதை சாப்பிடுவாய்? ஓநாய்கள் மனிதர்களைப் போன்று பேராசை கொண்டவையல்ல. விஷயங்களை எப்படி கையாள்வது என்று அவற்றுக்கு தெரியும். இந்த வருடம் ஏகப்பட்ட மான்கள் இருந்தன என்றான் சஞ்சாய். நீங்கள் இன்னும் 1000 மான்களை கொன்றாலும் ஏராளமான மான்கள் மிச்சமிருக்கும். ஒரு புது குடில் கட்டவும் திருமணம் செய்யவும் என்னிடம் போதுமான பணம் இருக்க நான் விரும்புகிறேன். பில்ஜி அவனை முறைத்து பார்த்தார். உன்னுடைய மகன்களுக்கும் பேரன்களுக்கும் திருமணம் முடியும் சமயத்தில் மான்கள் இல்லாது போனால் பிறகு என்ன நடக்கும்? இளைஞர்களாகிய நீங்கள் பெரும்பாலும் அந்நியர்களைப் போலவே எப்போதும் நடந்து கொள்கிறீர்கள். பெண்கள் வண்டியில் இருந்த பாரத்தை இறக்கி வைத்துவிட்டு மான்களின் சரளங்களை ஓநாய்கள் இழுத்துச் சென்றதால் ஏற்பட்டிருந்த நீண்ட பள்ளங்களை சரி செய்து ஆள் பணிக்கு செல்வதற்கான பாதைகளை தேடிக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஒரு பனிக்குவியலை எழுப்பியிருந்தார்கள். பில்ஜி வானத்தை நோக்கி பார்த்தவாறு ஏதோ செய்தார். பனிக்குள் சென்று இறந்து போன மான்களை எடுத்து கொண்டு வர டெஞ்சரிடம் அவர் அனுமதி கேட்பதாக ஜென்சன் அனுமானித்தான். முதியவர் சிறிது நேரம் கண்களை மூடியிருந்தார். மீண்டும் கண்களை திறந்த பொழுது அவர் சொன்னார், பனிக்கு அடியில் ஏகப்பட்ட மான்கள் உறைந்து கிடக்கின்றன. அதனால் பேராசைப்பட வேண்டாம். நீங்கள் அங்கு சென்றதும் உயிரோடு இருக்கும் எல்லா மான்களையும் முதலில் விடுவியுங்கள். அதன் பிறகு உடைந்து கிடப்பவற்றை வெளியில் எடுத்து வரலாம். அவை இறந்து போவதை டெஞ்சர் விரும்பவில்லை. அதனால் நாம் அவற்றை காப்பாற்றியாக வேண்டும். அவர் தலை தாழ்த்தி ஜென்சனிடமும் யாங்கிடமும் செங்கிஸ்கான் ஒரு வேட்டையை சுற்றி வளைத்து முடித்த பின் சில விலங்குகள் தப்பி சென்று விட அனுமதிப்பான். நூற்றாண்டுகளாக மங்கோலியர் இவ்விதம்தான் சண்டையிடுகிறார்கள். ஓநாய்களைப் போலவே வேட்டைக்கான எல்லா மிருகங்களையும் நாங்கள் கொல்வதில்லை. ஒரு குடும்பத்துக்குமான மான்களை சேகரிக்கும் பிரிவுகளை பில்ஜி உருவாக்கி அவர்கள் தம் வழிகளில் பணிகளை மேற்கொள்ள அனுமதித்தார். ஒவ்வொருவரும் வழக்கமான வேட்டை நடைமுறைகளை பின்பற்றி மிக அதிகமான துளைகள் கொண்ட வெகு அருகாமை பகுதியை பில்ஜிக்கும் மாணவர்களுக்கும் ஒதுக்கினர். பில்ஜி ஜென்னையும் யாங்கையும் கூட்டிக் கொண்டு அவருடைய வண்டியை நோக்கி சென்றார். அவர்கள் அதில் இருந்து 2 அடி அகலமும் 4 அடி நீளமும் கொண்ட 2 கம்பளி துணி சுருள்களை இறக்கினர். ஜென்னும் யாங்கும் ஆளுக்கு ஒரு சுருளை ஒழுங்கு செய்யப்பட்ட பாதை வழியாக இழுத்துச் சென்றார்கள். பில்ஜி உலோக கொக்கி பொருத்தப்பட்ட பீச்ச மரத்தடி ஒன்றை தூக்கிச் சென்றார். பட்டுவும் கஸ்மாயும் பெரிய சுருள்களை தூக்கி கொண்டு ஆள்பனி துணை நோக்கி சென்றார்கள். சிறுவன் பாயரும் தன் பெற்றோருக்கு பின்னால் தோளில் ஒரு கொக்கியை சுமந்தபடி நடந்து சென்றான். ஆள் பனியின் விளிம்பை அவர்கள் அடைந்ததும் ஒரு கம்பளி துணி சுருளை கெட்டியான பனியின் மீது ஜென்னையும் யாங்கையும் விரிக்கச் செய்து அவர்கள் இருவரில் கனமான யாங்கிடம் அவனுடைய எடையை அது தாங்குகிறதா என்று சோதித்து பார்க்கும்படி சொன்னார். அது ஒரு பிரம்மாண்டமான பனிச்செருக்கு பலகை போல் இருந்தது. யாங் கம்பளி துணி மீதேறி நின்ற பொழுது அதன் அடியில் இருந்த பனி முறுமுறுக்கும் ஒளி எழுந்தது. அவ்வளவுதான். அபாய அறிகுறி ஏதும் காணப்படவில்லை. அவன் மேலும் கீழுமாக குதித்தான். அவன் பாதங்களுக்கு கீழ் இருந்த கம்பளி துணி லேசாக மூழ்கியது. ஆபத்து எதுவும் ஏற்படவில்லை. முதியவர் உடனடியாக அவனை நிறுத்தும்படி செய்தார். நாம் ஆள் பணியில் இருக்கும் பொழுது அப்படி செய்யாதே. நீ அந்த துணியின் வழியாக உள்ளே சென்று விட்டால் நீயும் ஒரு உறைந்த மானாக மாறிவிடுவாய். இது வெறும் விளையாட்டில்லை.
இனி ஜென்சன் உன்னை விடவும் லேசாக இருப்பதால் அவனோடு சேர்ந்து சில மான்களை நான் தோண்டி எடுக்கிறேன். அதன் பிறகு நீங்கள் இருவரும் சேர்ந்து உங்கள் போக்கில் அதில் ஈடுபடலாம். யாங் அதிலிருந்து கீழே குதித்து முதியவர் கம்பளி துணி மீதேற உதவி செய்தான். ஜென் அவரை பின்தொடர்ந்து ஏறினான். அவர்கள் இருவரின் எடையையும் கம்பளி துணி சுலபமாக தாங்கி நின்றது. இனி சேர்க்கப்படவிருக்கிற சில மான்களின் எடையையும் அது தாங்கும் என்பதான தோற்றம் தந்தது. அவர்கள் அதில் உறுதியாக நின்று கொண்டதும் இரண்டாவது கம்பளி துணி சுருளை இழுத்து அவர்கள் நின்று கொண்டிருப்பதற்கு முன்பாக அதை விரித்தார்கள். 2 விரிப்புகளையும் சமமாக்கிய பின் இரண்டாவது விரிப்பில் கால் வைத்தார்கள். கொக்கியுடன் கூடிய நீண்ட மரக்களியை அதில் போட்டுவிட்டு மீண்டும் முன்மாதிரியே செய்தார்கள். முதலாவது விரிப்பை இரண்டாவதற்கு முன் போட்டார்கள். இவ்வாறாக மறுபடியும் செய்தார்கள். 2 கம்பளி துணி படகுகளை அவர்கள் ஓட்டிச் செல்வது போல் இருந்தது. உயிரோடு இருக்கும் மானை நோக்கி அவர்கள் இவ்வாறு இசைவாக சென்றார்கள். மேய்ச்சல் நில வாசிகள் பேராபத்தான பனிப்புயல்களிலிருந்து தப்பிக்கும் மார்க்கமாக பனியை கடப்பதற்கு என உருவாக்கிய அற்புதமான ஆக்கங்கள் ஒன்றில் ஒரு வழியாக ஜென்சன் ஏறிச் செல்லும் வாய்ப்பு அமைந்தது. எண்ணற்ற மங்கோலிய மேய்ப்பர்கள் பன்னெடும் காலமாக இந்த படகுகளை ஓட்டியிருக்கிறார்கள். குறிப்பாக பனி பேரழிவின் பொழுது கணக்கில் அடங்காத ஆடுகளையும் நாய்களையும் காப்பாற்றுவதற்காக இதை செய்திருக்கிறார்கள். மேலும் ஓநாய்களாலும் மனிதர்களாலும் வேட்டையாடப்பட்ட மிருகங்களை தோண்டி எடுப்பதற்கும் இவை உதவுகின்றன. தவிர யுத்தத்தின் பொழுது பனி ஏரிகளில் கைவிடப்பட்ட எண்ணற்ற பொருட்களை கைப்பற்றவும் இவை பயன்படுகின்றன. இந்த மங்கோலிய ரகசியத்தை அந்நியிடம் இருந்து காப்பாற்றுவதற்கு பதிலாக அதை எப்படி பயன்படுத்துவது என்று பில்ஜி மங்கோலிய மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். இவ்வாறாக வரலாற்றுக்கு முந்தைய தொன்மையான படகுகளில் ஒன்றை செலுத்தும் முதல் ஹான் சீனன் என்ற நல்ல வாய்ப்பை ஜென் பெற்றான். படிப்படியாக கம்பளி துணி படகு வேகம் எடுத்ததும் அவர்களுக்கு கீழ் இருந்த கெட்டி பனி நொறுங்கவும் மொறுமொறுக்கவும் செய்தது. மாயாஜால கம்பளத்தின் மீது சென்று கொண்டிருப்பது போல ஜென்சன் உணர்ந்தான். கீழிருந்த பனி வெண்மையின் ஊடாக இளைந்தோடியும் பயத்தால் நடுங்கியபடியும் அபாய உணர்வின் கிளர்ச்சியோடும் அழியா ஜீவன்களைப் போலவும் மிதந்தபடியும் கிட்டத்தட்ட புராண வகை சார்ந்த தொன்மையான வாழ்க்கை முறையை அவனுக்கு அறிமுகப்படுத்தியதற்காக ஓநாய்களுக்கும் மேய்ச்சல் நில வாசிகளுக்குமான ஆழ்ந்த நன்றியோடும் அவன் சென்று கொண்டிருந்தான். 8 கம்பளி துணி படகுகள், 16 கம்பளங்கள் ஒன்றை ஒன்று போட்டி போட்டு கொண்டு செல்வது போல பனி ஏரியில் தூள் போன்ற பனியை மேகங்களாக எழுப்பியபடியும் பனிக்கட்டிகளை நீராக தூவியபடியும் சென்று கொண்டிருந்தன. நாய்கள் குரைத்தன. மக்கள் சப்தமிட்டார்கள். டெஞ்சர் புன்னகைத்தது. திடீரென ஒரு கனத்த மேகம் தலைக்கு மேலாக கடந்து சென்று தட்பவெப்பம் சீரானது. உருகத் தொடங்கிய பனி உடனடியாக பனிக்கட்டியாக உருமாற்றம் கொண்டது. அதனால் மேற்தளம் கெட்டியானதோடு மான்களை பாதுகாப்பதும் மும்மடங்கு சாதகமானது. ஆண்கள் தங்கள் கண்ணாடிகளை கலற்றிவிட்டு கண்களை அகலத் திறந்து வானத்தை பார்த்தார்கள். டெஞ்சர் டெஞ்சர் என அவர்கள் சந்தோஷமாக குரல் எழுப்பினார்கள். இப்போது படகுகள் வேகமெடுத்தன. படகோட்டிகள் ஊக்கமும் உற்சாகமும் அடைந்தார்கள். அதே சமயத்தில் மங்கோலியர்களின் நித்தியமான டெஞ்சரின் இருப்பை அவன் உண்மையிலேயே உணர்ந்தான். அது மீண்டும் ஒருமுறை அவனுடைய ஆத்மாவை அரவணைத்தது. பிறகு யாங்கி மற்றும் பாயருடைய சந்தோஷ குரல் அவர்களுக்கு பின்னால் எழுந்தது. ஜென் அவர்களை பார்ப்பதற்காக திரும்பினான். எங்களுக்கு ஒன்று கிடைத்திருக்கிறது, எங்களுக்கு ஒன்று கிடைத்திருக்கிறது என்று யாங்கும் பாயரும் சேர்ந்து சத்தமிட்டார்கள். ஜென் தன் தலைநோக்கியை அவர்கள் இலக்காக்கி பாயர் காட்டிய திசையில் பார்த்த பொழுது பனியில் இருந்து பெரியதொரு மானை யாங் தோண்டி எடுத்திருந்தான். அவர்கள் அதனுடைய காலை பற்றி இழுத்தவாறு வண்டிக்கு திரும்பி கொண்டிருந்தார்கள். மற்றவர்கள் தங்கள் தோள்களில் மணல் வாரிகளோடு ஓடி வந்தார்கள். கம்பளி துணி படகு பாதுகாப்பு எல்லையை கடந்து வந்து ஒரு மானை நெருங்கியது. அது ஒரு கர்ப்பிணி. பார்வையில் பயமும் கண்கள் நம்பிக்கை இழந்து இறைஞ்சுவது போன்றும் காணப்பட்டன. அதை சுற்றிலும் குழிகள் நிறைந்திருக்க அது ஒரு சிறிய மேஜையளவுக்கே இருந்த ஒரு கெட்டி தளத்தின் மீது நின்று கொண்டிருந்தது. அந்த தளம் எப்போது வேண்டுமானாலும் விழுந்துவிடும் போல் இருந்தது. கொக்கியை மெல்ல இறக்குங்கள், அதை பயமுறுத்தாதீர்கள். 2 ஜீவன்களின் உயிர் பிரச்சனை இது. நம் எல்லோருக்குமே மேய்ச்சல் நிலத்தில் வாழ்க்கை சிரமமாகத்தான் இருக்கிறது. சமயங்களில் உயிர்களை காப்பாற்றுவதும் பகிர்ந்து கொள்வதும் முக்கியமானதாகிறது என்றார் பில்ஜி. ஜென் தலையாட்டினான்.
வயிறு விரிப்பில் படும்படியாக படுத்திருந்தது. மெதுவாக பின்னால் இருந்த கம்பளி விரிப்பை துளைகளை கடந்து பெண்மானின் பாதத்துக்கு அருகில் வரும்படியாக நகர்த்தினான். அந்த மான் கம்பளி விரிப்புக்கு தாவி குதித்த உடனேயே நடுநடுங்கியபடி மடங்கி விழுந்தது. அது களைப்பினால் முடங்கி போய்விட்டது போல் காணப்பட்டது. கிட்டத்தட்ட உறைந்து விட்டது போலவும் பயத்தில் வாழ்வதற்கான சாதுரியங்களை இழந்து விட்டது போலவும் இருந்தது அது. முன்னால் இருந்த கம்பளி விரிப்பில் இருவர் மிக மெதுவாக கால் வைத்து ஏறிய பொழுது ஜென் நிம்மதி பெருமூச்சு விட்டான். அவர்கள் மிக கவனமாக பின்னால் இருந்த விரிப்பை துளைகளை சுற்றி இழுத்து மேற்கு பக்கமாக தள்ளிவிட்டனர். அங்கு பனி மிகவும் கெட்டியாக இருந்தது. இப்படியாக பலமுறை அச்செயலை திறமையுடன் கையாண்டு நேர்த்தியாக ஒரு சரிவை வந்தடைந்தனர். அங்கு பனியில் குழிகள் ஏதும் இல்லை. மாறாக மான்களை இழுத்துச் சென்றதில் ஓநாய்கள் உருவாக்கியிருந்த பாதைகள் தான் இருந்தன. சரி, அதை போக விடுங்கள். இப்போது அது விழுந்தால் டெஞ்சரின் விருப்பம் அப்படியாக இருக்கலாம் என்றார் பில்ஜி. ஜென் மானை மெதுவாக நெருங்கி அதன் கண்களை பார்த்தான். தாயாகவிருக்கும் சாந்தமான மானாக அதை பார்த்தான். அதன் பெரிய மென்மையான கண்களில் தாய்மையின் அழகு நிறைந்திருந்தது. அவன் அதனுடைய தலை உச்சியை தடவி கொடுத்தான். அது கண்களை அகலத் திறந்த பொழுது கருணைக்காக இறைஞ்சுவது போல் இருந்தது. அவனுடைய காலடியில் மண்டியிட்டிருந்த ஆதரவற்ற வலுவிழந்த ஜீவனை அவன் தட்டி கொடுத்தான். அவனுடைய இதயம் அச்சத்தால் படப்படுத்தது. கொல்லும் சுபாவமுடைய ஓநாய்களின் படிப்படியாக நெருக்கம் கொள்வதைக் காட்டிலும் இதமும் அழகும் அமைதியை நேசிக்கும் குணமும் கொண்டு தாவரங்களை உண்டு வாழும் இவற்றை காப்பாற்ற அவன் ஏன் முயற்சிக்க கூடாது? ஓநாய்களை கொடூர குணம் கொண்டவையாகவும் தீய சக்தியாகவும் சித்தரிக்கும் கதைகளை கேட்டு வளர்ந்த அவன் கொஞ்சமும் யோசிக்காமல், இந்த மான்கள் மிகவும் பரிதாபத்துக்கு உரிய ஜீவன்கள், ஓநாய்கள் தீயவை, அப்பாவிகளை கொல்பவை, வாழ்வின் பெருமதியை உணராதவை, அவை பிடிக்கப்படுவதும் தோல்பிடிக்கப்படுவதும் தவறே இல்லை. முதியவர் பில்ஜியின் முகபாவம் சட்டென மாறியது. முதியவரின் தெய்வங்களையும் மேய்ச்சல் நிலவாசிகளின் பெருமதிப்பிற்கு உரிய குலச்சின்னத்தையும் தான் புண்படுத்திவிட்டதை அவன் அறிந்தான். ஆனால் அவன் வாயிலிருந்து வந்துவிட்ட வார்த்தைகள் ஒன்றும் செய்ய இயலாது. ஜென்னை முறைத்து பார்த்துவிட்டு முதியவர் கோபத்துடன் சொன்னார், அப்படியானால் புல்லுக்கு என்று உயிர் கிடையாது என்ற அர்த்தமா? மேய்ச்சல் நிலம் என்பது ஓர் உயிர் இல்லையா? இங்கு புல்லும் மேய்ச்சல் நிலமும் தான் உயிர், பெரிய உயிர். மற்றவை அனைத்தும் சிறிய உயிர்கள். அவை உயிர் வாழ்வதற்கு பெரிய உயிரையே சார்ந்திருக்கின்றன. ஓநாய்களும் மனிதர்களும் கூட சிறிய உயிர்கள்தான். புல்லை தின்னும் ஜீவன்கள் இறைச்சி உண்ணும் ஜீவன்களை விட மோசமானவை. உன்னை பொறுத்தவரை மான்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டும், புல் மீது இரக்கம் காட்ட வேண்டியதில்லை, அப்படித்தானே? மான்கள் அதிவேகமாக செல்லக்கூடிய 4 கால்களை கொண்டிருக்கின்றன. ஓநாய்கள் அவற்றை பிடிப்பதற்கான முயற்சியில் பெரும்பாலான சமயங்களில் சோர்வடைந்து இரத்தம் கக்குகின்றன. மான்களுக்கு தாகம் ஏற்படுகிற பொழுது அவை தண்ணீர் குடிக்க நதிக்கு விரைகின்றன. குளிர் எடுத்தால் மலையில் ஓர் இதமான இடத்துக்கு ஓடி குளிர் காய்கின்றன. ஆனால் புல் பெரிய உயிர். எனினும் அது மிக எளிதாக சிதையக்கூடிய மிக பரிதாபகரமான உயிர். அதனுடைய வேர்கள் ஆழமற்றவை. அதன் மண் மிக லேசானது. அது ஒரு நிலப்பிரதேசத்தில்தான் வாழ்கிறது என்ற போதிலும் அதனால் ஓட முடியாது. எவரும் அதன் மீது ஏறி மிதிக்கலாம், உண்ணலாம், மெல்லலாம், கசக்கலாம். குதிரை அதன் பெரும் பரப்பில் மூத்திரம் அடிக்கலாம். அது மணலிலோ பாறை பிளவிலோ முளைத்து வளர்ந்தால் அது இன்னும் குறைந்த நாட்களே உயிர் வாழும். அவை பூப்பதில்லை என்பதால் அவற்றால் தம் விதைகளை பரப்ப முடியாது. மங்கோலியர்களாகிய எங்களை பொறுத்தவரை புல்லை விட வேறு எதுவும் எங்களுடைய இரக்கத்துக்கு உரியது அல்ல. நீ கொலை பெறுவது பற்றி பேச விரும்பினால், புல் வெட்டும் எந்த ஒரு கருவியையும் விட மான்களே அதிக புல்லை கொள்கின்றன. அவை புல்வெளியை மேய்வது கொலை இல்லையா? மேய்ச்சல் நிலத்தின் பெரிய உயிரை அது எடுத்து விடுவதில்லையா? மேய்ச்சல் நிலத்தின் பெரிய உயிரை கொன்றுவிடும் பொழுது எல்லா சிறிய உயிர்களும் அழிக்கப்படுகின்றன. மான்கள் நிகழ்த்தும் ஊறுகள் ஓநாய்கள் நிகழ்த்தும் ஊறுகளை விட மிக மிக அதிகம். மஞ்சள் மான்கள் மிக பயங்கரமானவை. இங்கு வசிக்கும் மக்களுடைய வாழ்க்கையை அவற்றால் அழித்துவிட முடியும். முதியவரின் வைக்கோல் போன்ற குறுந்தாடி அவர்களுடைய காலடியில் கிடக்கும் மானை விடவும் மிக மோசமாக நடுங்கியது. முதியவரின் நீண்ட பேச்சில் ஜென்சன் மிகவும் நெகிழ்ந்து போனான். ஒரு போர் முரசை போல அது அவனுடைய இதயத்தில் தொடர்ந்து நீடித்தும் வேதனையோடும் ஒலித்து கொண்டிருந்தது. விவசாயிகளின் எந்த ஒரு இனத்தையும் விட
மேய்ச்சல் நிலவாசிகள் யுத்த தந்திரங்களில் மட்டும் அல்லாது பண்புகளிலும் சிந்தனை பாங்கிலும் மிகவும் மேம்பட்டவர்களாக திகழ்கின்றன. இந்த தொன்மையான தர்க்கம் 1000 வருடங்களுக்கும் மேலாக இறைச்சி உண்ணும் விலங்குகளுக்கும் தாவரம் உண்ணும் விலங்குகளுக்கும் இடையே தொடர்ந்து நிலவும் மூர்க்கமான மோதல்களின் அடிப்படையை முன்வைத்தது. முதியவரின் பேச்சானது அவர் மங்கோலிய மேட்டு நிலத்தில் நின்று கொண்டு வடசீன சமவெளியை நோக்கி பேசுவதாகவும் வலிமையோடும் வல்லமையோடும் அதிர்வுகளோடும் தெள்ளத் தெளிவாகவும் நம்பும் விதத்திலும் அமைந்திருந்தது. ஜென் விவாதத்தில் தனித்திறன் பெற்றவன் என்ற போதிலும் எதுவும் பேசவில்லை. ஹான் சமூகத்தின் விளைநில கலாச்சார அடிப்படையில் அமைந்த ஜென்னின் உலக பார்வை மேய்ச்சல் நில கலாச்சாரம் மற்றும் தர்க்கத்தின் முன் நொறுங்கி போனது. மக்கள் உயிர் வாழ்வதை விடவும் மேய்ச்சல் நிலமும் இயற்கையும் உயிர் வாழ வேண்டும் என்பதிலும் அதை பாதுகாப்பதிலும் நாடோடி மக்கள் மிக கவனமாகவும் பெரிய உயிரின் பெருமதியை உணர்ந்தவர்களாகவும் இருந்தனர். இதற்கு மாறாக வேளாண் மக்கள் சிறிய உயிர்களை பாதுகாப்பவர்களாகவும் மக்களே மிகவும் பெருமதியானவர்கள், அவர்களை பாதுகாப்பதே முக்கியமானது என்று கருதுபவர்களாகவும் இருந்தனர். ஆனால் பில்ஜி அவர் சொன்னதைப் போல பெரிய உயிர் இல்லாவிட்டாலும் சிறிய உயிர்கள் அழிந்துவிடும். ஜென் இதை திரும்ப திரும்ப தனக்குள் சொல்லிக் கொண்டான். அது ஏதோ ஒரு வகையில் அவனுக்கு வலி ஏற்படுத்தியது. வரலாறு நெடுகிலும் நாடோடி மக்கள் வேளாண் மக்களை பெரிய அளவில் படுகொலைகள் செய்திருப்பது அவனுடைய நினைவுக்கு வந்தது. அவை பயிர் நிலங்களை மீண்டும் புல்வெளி பிரதேசமாக மாற்றுவதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள். இத்தகைய நடவடிக்கைகளை பிற்போக்கானது, பின்னோக்கி செல்வது, காட்டு மிராண்டித்தனமானது என்றே அவன் எப்போதும் கருதி வந்தான். ஆனால் முதியவர் பெரிய மற்றும் சிறிய உயிர் என்ற அளவுகோலை முன்வைத்து குற்றம் சாட்டியதைத் தொடர்ந்து அவன் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுவிட்டது. மேலை நாட்டினரும் கீழே நாட்டினரும் நிலத்தை எப்போதுமே மனிதத்தின் தாய் என்றே குறிப்பிடுகிறார்கள். அப்படியானால் அன்னை பூமியை காயப்படுத்தும் ஒருவரை எப்படி நாகரிகம் அடைந்தவராக கருத முடியும்? பிறகு ஏன் இந்த மானை விடுவிப்பது உங்களுக்கு அவ்வளவு முக்கியமானதாக படுகிறது என்று அச்சத்துடன் கேட்டான். மான்கள் ஓநாய்களை கவர்கின்றன என்றார் முதியவர். ஓநாய்கள் மான்களை வேட்டையாடுவதால் ஆடுகள், மாடுகள் மற்றும் குதிரைகளின் இழப்பு குறைகிறது. மேலும் மான்கள் மேய்ப்பர்களுக்கு உபரி வருமானம் அளிக்கின்றன. உண்மையில் அநேக மேய்ப்பர்கள் தங்களுக்கான குடில்கள் கட்டுவதற்கும் திருமணம் முடிப்பதற்கும் குழந்தைகள் பெற்றுக்கொள்வதற்கும் மான்களை வேட்டையாடுவதன் மூலம் கிடைக்கும் வருமானத்தையே நம்பியிருக்கிறார்கள். மங்கோலியர்களில் பாதி பேர் வேட்டைக்காரர்கள். நாங்கள் வேட்டை ஆடாவிட்டால் எங்களுடைய வாழ்க்கை உப்பில்லாத இறைச்சி போல ருசியற்றதாகிவிடும். எங்களால் வேட்டையாட முடியாவிட்டால் நாங்கள் பித்து பிடித்தவர்கள் போல் ஆகிவிடுவோம். பெரிய உயிரான மேய்ச்சல் நிலத்தை வேட்டை பாதுகாக்கிறது என்பதும் அதற்கு ஒரு காரணம். இறைச்சி சாப்பிடும் விலங்குகளை வேட்டையாடுவதை விட எங்கள் புல்லை சாப்பிடும் விலங்குகளையே நாங்கள் மிக அதிகமாக வேட்டையாடுகிறோம். முதியவர் பெருமூச்சு விட்டார். சீனர்களாகிய உங்களால் புரிந்து கொள்ள முடியாத பல விஷயங்கள் இருக்கின்றன. நீ புத்தகங்கள் படிக்கிறாய், ஆனால் அவற்றில் காணப்படுவது எல்லாம் போலியான தர்க்க ஞானம். சீனர்கள் அவர்கள் நலனை முன்வைத்தே புத்தகங்கள் எழுதுகிறார்கள். எங்களால் புத்தகங்கள் எழுத முடியாது என்பதால் நாங்கள் பாதிக்கப்படுகிறோம். நீ ஒரு மங்கோலியனாக மாற முடிந்து நமக்காக புத்தகங்கள் எழுதினால் அது மிகவும் அருமையான விஷயமாக இருக்கும். அவன் குழந்தையாக இருக்கும் பொழுது படித்த தேவதை கதைகள் அனைத்தையும் திரும்பவும் நினைத்து பார்த்தான். அவற்றில் சாம்பல் ஓநாய்கள் பேராசை கொண்ட குரூரமான முட்டாள் ஜீவன்களாக சித்தரிக்கப்பட்டிருக்கும். அதே சமயம் நரிகள் தந்திரம் மிக்கவையாகவும் விரும்பத்தக்கவையாகவும் சித்தரிக்கப்பட்டிருக்கும். இயற்கையில் எந்த ஒரு வனவிலங்கும் சாம்பல் ஓநாய்களை விட மிக உயர்வாகவும் முழு நிறைவு பெற்றதாகவும் பரிணாம வளர்ச்சி கொண்டிருக்கவில்லை என்பதை அவன் மேய்ச்சல் நிலத்திற்கு வரும் வரை அறிந்திருக்கவில்லை. புத்தகங்கள், குறிப்பாக தேவதை கதைகள், மக்களுக்கு தவறான வழிகாட்டல்களையே புரிந்திருக்கின்றன. மான் எழுந்து நிற்க பில்ஜி உதவி செய்தார். சில செடிகளின் நுனிகள் நீட்டிக்கொண்டிருந்த இடத்தில் மானை பனிக்குள் இறங்கும்படியாக தள்ளினார். கம்பளி விரிப்பை ஜென் அவசரமாக இழுத்தான். தள்ளாட்டத்துடன் சில எட்டுகள் எடுத்து வைத்த மான் மற்ற மான்கள் ஓடிச் சென்ற பாதையை கண்டதும் பின்னால் திரும்பி பார்க்காமல் மேட்டை நோக்கி ஓடியது. மலைகளில் அது வேகமாக மறைந்து போனது. பட்டுவும் கஸ்மாயும் உயிரோடு இருந்த ஒரு மானை கொண்டு வந்தார்கள். பாதி வளர்ந்திருந்த குட்டி மான்.
அதை தன் கையில் வைத்திருந்த கஸ்மாய் கருணை கருணை என்று தனிந்த குரலில் சொன்னாள். அதை பனியில் இறக்கிவிட்டு அதன் பிட்டத்தில் ஒரு தட்டு தட்டி மேட்டை நோக்கி ஓடச் செய்தாள். ஜென் பெருவிரல் உயர்த்தி கஸ்மாயை பாராட்டினான். அவள் சிரித்தபடியே சொன்னாள், அதனுடைய அம்மா பனியில் ஒரு குழிக்குள் விழுந்துவிட்டது. குட்டி அதை விட்டு விலக மனமில்லாமல் அதை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தது. அதை பிடிக்க நாங்கள் பெரும் பாடுபட்டோம். கடைசியில் எங்கள் தடிகளின் மூலம் அதை விழச் செய்து பிடித்தோம். மற்ற பனிப்படகுகளும் நெருங்கி வந்தன. பனி ஏரியில் பிழைத்திருந்த மான்கள் மலைமேட்டை நோக்கி ஓடிச் சென்று மறைந்து போயின. அவை இங்கிருந்து ஏதாவது கற்றுக்கொண்டிருக்கும். வரும் காலத்தில் ஓநாய்களால் அவற்றை பனி ஏரிக்குள் வீழ்த்த முடியாது என்றார் பில்ஜி. ஓநாய் குலச்சின்னம். ஜியாங்ரோங். தமிழில் சி. மூகன். அத்தியாயம் 3 நிறைவுற்றது. நான் எவி மயிலா.